வணக்கம். நேஷனல் நியூஸ் மதுரை. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரசிடனுடைய ஆர்டினன்ஸ் பவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அவசர சட்ட அதிகாரம், அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசிடென்ட்டுக்கு எக்கச்சக்க அதிகாரங்கள் இருக்குது. நிதி அதிகாரம், நீதி அதிகாரம், சட்டமன்ற அதிகாரம், அந்த பாடான் பவன் மன்னிக்கும் அதிகாரம், இந்த மாதிரி எக்கச்சக்க அதிகாரம் இருக்குது. அதில் ஒன்று தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர். இதுவும் ஒரு முக்கியமான அதிகாரம். அதை சொல்கிற ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிக்கல் 123. ஓகேங்களா? சரி, இதை பற்றி தான் இன்னைக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆர்டினன்ஸ் பவர் அப்படிங்கும்போது நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த எமர்ஜென்சி பீரியடில், ஓகேவா, அந்த அவசர கால சட்டம், அவசர சட்டம் அப்படின்னு அந்த நேம் இருக்கிறனால என்னமோன்னு தெரியல, நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா எமர்ஜென்சி பீரியடில் போடுற சட்டம் தான் அவசர சட்டம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது தப்பு. ஓகேவா? இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். உள்ள பாருங்க, பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 தடவை கூடுது. ஆக்சுவலாக கான்ஸ்டியூஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா குறைந்தபட்சம் 6 மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் என்ன செய்யணும், பார்லிமெண்ட் கூடணும் அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 தடவை கூடுது. ஓகேவா? அது என்னென்ன செஷன் பாருங்க: பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன், வின்டர் செஷன். பட்ஜெட் கூட்டத்தொடர், மான்சூன் செஷன் அப்படின்னா மழைக்கால கூட்டத்தொடர், வின்டர் செஷன் அப்படின்னா குளிர்கால கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்ஜெட் செஷனை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாசங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாசத்துலேருந்து, ஓகேவா, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஒரு 4 மாதம் இந்த பட்ஜெட் செஷன் நடக்கும். மான்சூன் செஷன் அப்படிங்கிறது மேற்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனை விட்டுறணும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இந்த 3 மாதம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மான்சூன் செஷன் நடக்கும். வின்டர் செஷன் அப்படிங்கும் போது நவம்பர், டிசம்பர், அந்த 2 மாதம் மட்டும் என்ன நடக்கும் அப்படின்னா வின்டர் செஷன், குளிர்கால கூட்டத்தொடர் நடக்கும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த கூடாத சமயம் இருக்கு இல்லையா, பட்ஜெட், நம்மளுடைய பட்ஜெட் செஷனோ, மார்ச் செஷனோ, வின்டர் செஷனோ கூடாத சமயம் இருக்கு இல்லையா, அந்த செஷனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரீசஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த லோக்சபாவும் கூடி இருக்கக்கூடாது, ராஜ்யசபாவும் கூடி இருக்கக்கூடாது, ரெண்டுமே கூடாத சமயத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பீரியடை ரீசஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ திருநெல்வேலி, தூத்துக்குடிலாம் போனீங்கன்னா இன்னமும் ஸ்கூலில் என்ன செய்வாங்க அப்படின்னா ரீசஸ் பீரியட் அப்படி தான் சொல்லுவாங்க. ரீசஸ் பீரியட் அப்படின்னா இன்டர்வல் பீரியட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரெண்டுக்கும் இதில் அந்த இன்டர்வல் பீரியட் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரீசஸ் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய பாராளுமன்றம் கூடாத சமயத்தை ரீசஸ் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்முடைய பாராளுமன்றம் கூடாத சமயத்தில் தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா பிரசிடென்ட் அவர்களால் ஆர்டினன்ஸ் பவர், அதாவது அந்த அவசர சட்டத்தை இயற்ற முடியும். ஒருவேளை 2 சபையும் இருக்கு, லோக்சபாவும் கூடியிருக்கு, ராஜ்யசபாவும் கூடியிருக்கு அப்படின்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் இயற்ற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஓகேவா? லோக்சபா சரி, ராஜ்யசபா சரி கூடிய நேரத்தில் குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் இயற்ற முடியாதுதான். ஓகேவா? அப்போ கண்டிப்பாக அப்போ என்ன கேட்பாங்க அப்படின்னா எந்த பீரியட்ல பிரசிடென்ட் அவர்கள் அவசர சட்டம் இயற்ற முடியும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ரீசஸ் பீரியட். ஓகேவா? ரீசஸ் பீரியட்ல மட்டும்தான் என்ன செய்ய முடியும், பிரசிடென்ட் அவர்கள் அவசர சட்டத்தை இயற்ற முடியும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்களேன். ஒருவேளை அவசர சட்டம் போடுறார், இந்த ரீசஸ் பீரியட்ல அவரே அவசர சட்டம் போடுறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த அவசர சட்டம் அப்படிங்கிறது பிரசிடென்ட்டா தன்னிச்சையா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னிச்சையா பண்ண முடியாது. அங்கே கேபினெட் மினிஸ்டர் இருப்பாங்க, பிஎம் கேபினெட் மினிஸ்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன செய்வாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு, ஓகேவா, அவசர சட்டம் போடுங்க, மக்களுக்கு இது ரொம்ப தேவையான சட்டம், அவசர சட்டம் போடுங்க அப்படின்னு பிரசிடென்ட்டுக்கு என்ன செய்வாங்க, அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் அதை வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா அவர் வந்து அவசர சட்டம் போடுவார். ஒருவேளை அவசர சட்டம் போட்டுட்டார், ஓகேவா, அவசர சட்டம் கேபினெட் மினிஸ்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவர் அவசர சட்டம் போட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து என்ன நடக்கும்னு பாருங்க. பார்லிமெண்ட் செஷன், ஒருவேளை அவசர சட்டம் போட்டதுக்கு அப்புறம் பார்லிமெண்ட் கூடுது, ஓகேவா, அவசர சட்டம் போட்டதுக்கு அப்புறம் பார்லிமெண்ட் கூடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன செய்யணும் அப்படின்னா பார்லிமெண்ட் கூடுன 6 வாரத்துக்குள்ள, ஓகேவா, 6 வீக்ஸ், 6 வாரத்துக்குள்ள என்ன செய்யணும், அந்த பார்லிமெண்ட்டை அவர் அப்ரூவல் வாங்கணும். அந்த சட்டத்துக்கு அவர் பார்லிமெண்ட்டை அப்ரூவல் வாங்கி ஆகணும். அப்போ பார்லிமெண்ட் செஷன் கூடுனதுக்கு அப்புறம், ஓகேவா, அது சட்டம் இருக்கும். அவர் வந்து ஒரு ஆர்டினன்ஸ் பவர் போடுறாரு, ஒரு ஆர்டினன்ஸ் ஆக்ட் போடுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சட்டம் இருக்கும். ஒருவேளை பார்லிமெண்ட் கூடிடுச்சு அப்படின்னா 6 வாரத்துக்குள்ள அவர் அப்ரூவல் வாங்கணும். ஒருவேளை அப்ரூவல் வாங்கலடா அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்ன ஆகும் அப்படின்னு பாருங்க, இட் கெட் லேப்சஸ், அது காலாவதி ஆகிவிடும். அந்த சட்டம் இனிமேல் இருக்காது, இட் கெட் லேப்ஸ். ஒருவேளை பார்லிமெண்ட் ஹேஸ் டு அப்ரூவ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது லா, அது கண்டிப்பா பெர்மனண்டா இந்தியாவில் ஒரு சட்டமா இருக்கும். ஒருவேளை பார்லிமெண்ட் அப்ரூவல் கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது காலாவதி ஆகிடும். இல்ல 6 வாரத்துக்குள்ள அவர் அப்ரூவல் வாங்கல, ஓகேவா, ஒருவேளை 6 வாரத்துக்குள்ள சுத்தமா அவர் அப்ரூவலே வாங்கலனாலுமே என்ன செய்யும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே அது காலாவதி ஆகிவிடும். சரியா? சரி, இதுல பாருங்க, இதுல அதிகபட்ச காலம் 6 மாசம், ஒரு 6 வாரம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதிகபட்ச காலம் அப்படி என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன், நம்ம கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் 2 தடவை கூடணும், குறைந்தபட்சம் ஒரு வருஷத்துக்கு 2 தடவை கூடணும். அப்புறம் 6 மாசத்துக்கு ஒரு தடவையாச்சும் கூடிடணும். சரிங்களா? செஷன் அப்ப கண்டிப்பா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 6 மாசத்துக்கு ஒரு தடவை பார்லிமெண்ட் கூடிடும். அந்த 6 மாசம் தான் அவங்க மென்ஷன் பண்றாங்க. அதாவது பார்லிமெண்ட் கூடினதுக்கு அப்புறம்
ஒரு 6 வாரம் சேர்த்துக்கிறாங்க. ஓகே, அப்போ 6 மாதம் பிளஸ் ஒரு 6 வாரம் சேர்த்து அவங்க என்ன சொல்றாங்க, அந்த பிரசிடென்ட்டுக்கு ஒரு அதிகபட்ச காலமா அந்த ஆர்டினன்ஸ் பவருக்கு 6 மாதம் பிளஸ் ஒரு 6 வாரம் கொடுத்துருக்காங்க. 6 வாரத்துக்குள்ள அப்புறம் அப்ரூவல் வாங்கிட்டானா அது எப்பயும் போல ஒரு நார்மல் சட்டமா இந்தியாவில் இருக்கும். சரியா? சரி, நெக்ஸ்ட் பாருங்களேன். இதோடைய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிக்கல் 1 to 3 ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஓகேவா? அவசரம் அப்படின்னாலே 1 to 3 அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? அப்போ ஆர்டிக்கல் பொறுத்த வரைக்கும் 123 1 to 3. சரி, ப்ரொமல்கேஷன் இதை பிரகடனப்படுத்துறது யார்? நான் இந்த மாதிரி அவசர சட்டம் போடுறேன் அப்படின்னு யார் சொல்லுவா, பிரகடனப்படுத்துவா அப்படின்னா பிரசிடென்ட் அவர் தான் பிரகடனப்படுத்துவார். நெக்ஸ்ட் வென், எப்போ? ரீசஸ் பீரியட்ல தான். ஆல்ரெடி பார்த்தாச்சு எப்போ இந்த அவசர சட்டம் போறாரு அப்படின்னா ரீசஸ் பீரியட்ல தான் இந்த அவசர சட்டம் போறாரு. சரி, இதனுடைய நேச்சர் என்ன, இதனுடைய தன்மை, இந்த சட்டத்துடைய தன்மை என்ன அப்படின்னா கண்டிப்பா தற்காலிகமானது தான், டெம்பரவரி தான். ஏன் டெம்பரவரி அப்படின்னா பிரசிடென்ட் வந்து பார்லிமெண்ட் கூடாத சமயத்தில் போடுறாரு இல்லையா, அப்போ கண்டிப்பா இது தற்காலிகமானதான். ஒருவேளை அப்ரூவல் வாங்கிட்டாருன்னா அந்த 6 வாரத்துக்குள்ள அப்ரூவல் வாங்கிட்டா அது நிரந்தரமாயிரும், பெர்மனன்ட் ஆயிரும். ஓகேவா? ஆனா இது கண்டிப்பா டெம்பரவரி தான். இன்னொரு மேட்டர் என்ன அப்படின்னா பிரசிடென்ட் நினைச்சா என்ன செய்யலாம், ஒரு சட்டத்தை போட்டுது அந்த ஆர்டினன்ஸ் அதாவது அவசர சட்டத்தை போட்டுட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து எப்போனாலும் அவர் எடுத்துக்கலாம். ஓகேவா? பார்லிமெண்ட் கூடவே இல்லை 6 வாரத்துக்குள்ள அவர் அப்ரூவல் வாங்கினாலும் சரி ரிட்டன் அவரால் என்ன செய்யலாம், அந்த பார்லிமெண்ட் கூடாத சமயத்தில் டக்குன்னு போட்டுட்டு டக்குன்னு கூட அந்த சட்டத்தை அவர் ரிட்டன் எடுத்துக்கலாம். அதுக்கான அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு. சரியா? சரி, எதுக்காண்டி இந்த சட்டத்தை போடுறாரு? ஓகேவா? எதுக்காண்டி இந்த சட்டத்தை அவர் போடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் கூடாத சமயத்தில் மக்களுக்கு ஒரு எமர்ஜென்சியா ஒரு சட்டம் தேவைப்படுது, இல்லை எதிர்பாராத சூழல்ல அந்த சட்டம் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா அவர் நினைச்சார்னா ஆக்சுவலா கேபினெட் மினிஸ்டர் நினைக்கணும். ஓகேவா? கேபினெட் மினிஸ்டர் அந்த அமைச்சரவை இருக்குல்லையே அவங்க நினைச்சாங்க அப்படின்னா பிரசிடென்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் என்ன செய்வாரு, அந்த சட்டத்தை போடுவார். அப்போ 2 சூழ்நிலையில். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அன்ஃபோர்சின் அப்படின்னு சொல்ற எதிர்பாராத சூழல்ல, ரெண்டாவது அர்ஜென்ட் மேட்டர்ஸ்ல. ஓகேவா? ஒரு எமர்ஜென்சில அந்த சட்டத்தை அவர் போடலாம். நமக்கு மக்களுக்கு தேவை, எமர்ஜென்சியா அந்த சட்டம் தேவை, மக்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படிங்கும் போது அந்த சட்டத்தை அவர் போடலாம். சரி, எஃபெக்ட் அதாவது இந்த சட்டமும் நார்மல் சட்டமும் ஒண்ணா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒன்று தான். ஓகேவா? அந்த சட்டம் ரெகுலர் சட்டம் போற பார்லிமெண்ட் நம்ம சட்டம் தெரியும், லோக்சபா ஒரு சட்டம் ஒரு மசோதா பாஸ் ஆகும், நெக்ஸ்ட் ராஜ்யசபாக்கு வரும், ராஜ்யசபா மசோதா பாஸ் ஆகும், நெக்ஸ்ட் பிரசிடென்ட் போய் கையெழுத்து போட்டால் ஒரு சட்டம் ஆகும். இதுதான் ரெகுலர். இந்த இதுவும் பிரசிடென்ட் போற சட்டமும் என்ன ஆகும் அப்படின்னா ரெகுலர் தான். ஓகேவா? எப்படி நார்மல் சட்டம் இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளுடைய இந்தியாவில் பிரசிடென்ட் போடுற சட்டமும் ரெகுலர். ஓகேவா? சேம் எஃபெக்ட் தான், சேம் ஃபோர்ஸ் அஸ் அதர் பார்லிமெண்ட் ஆக்ட். மற்ற சட்டங்கள் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த அவசர சட்டமும் இந்தியாவில் இருக்கும். சரியா? சரி, நெக்ஸ்ட் பாருங்களேன். இதற்கு சில லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் ஒரு லிமிடேஷன் இருக்கு, அவசர சட்டம் போடலாம் பிரசிடென்ட், பட் சில லிமிடேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட், லோக்சபா ராஜ்யசபா நாட் இன் செஷன். கண்டிப்பா ரெண்டுமே, அதாவது ஏதாச்சும் ஒன்று கூடி இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ரெண்டுமே என்ன செய்யக்கூடாது, சேர்ந்து இருந்திருக்க கூடாது. லோக்சபாவும் இருக்கக்கூடாது, ராஜ்யசபாவும் இருக்கும். ரெண்டுமே ஒரே நேரத்தில் பார்லிமெண்ட்ல கூடியிருக்க கூடாது. ஓகேவா? ஒன்று 2 இல்லாமல் இருந்தால் அவசர சட்டம் போடலாம், இல்லை 2ல் ஏதாச்சும் 1 இல்லாம இருந்தாலும் கூட பிரசிடென்ட் என்ன செய்யலாம், அவசர சட்டத்தை இயற்றலாம். ஓகே? ஏன்னா நம்மளுடைய பார்லிமெண்ட் அப்படிங்கிறது பிரசிடென்ட், லோக்சபா, ராஜ்யசபா இந்த 3ம் சேர்ந்தது தான் நம்மளுடைய பார்லிமெண்ட். ஓகேவா? எப்பவுமே இந்த 3 தான், லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட். இதுல ஏதாச்சும் ஒன்று இல்லைனாலுமே லோக்சபா இல்லாட்டினா கூடாட்டினாலும் அவர் அவசர சட்டத்தை இயற்றலாம், ராஜ்யசபா கூடாத சமயத்திலையும் அவர் அவசர சட்டத்தை இயற்றலாம், இல்லை ரெண்டுமே இல்லாத நேரத்திலையும் அவர் அவசர சட்டத்தை இயற்றலாம். ஓகேவா? சரி, பிரசிடென்ட் டு பி சாட்டிஸ்ஃபைடு. ஆமா, இது ரொம்ப முக்கியம். அதாவது அமைச்சரவை சொல்றாங்க இந்த மாதிரி மக்களுக்கு தேவை ஒரு எமர்ஜென்சி, ஆனா பார்லிமெண்ட் கூடல, நாங்க வந்து ஒரு சட்டம் போடுறோம், ஒரு அவசர சட்டமா இது எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு அமைச்சரவை என்ன செய்யறாங்க, பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அந்த காரணம் அவரை வந்து ஏத்துக்கணும், ஒரு அவர் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும். அந்த காரணம் ஆமா கண்டிப்பா இது மக்களுக்கு தேவைதான், இவங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு பிரசிடென்ட் அவர்களை அந்த காரணம் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது, லைட் பிஃபோர் பார்லிமெண்ட். அதாவது அவசர சட்டம் போட்டதுக்கு அப்புறம் நான் சொன்னேன் 6 வாரத்துக்குள்ள வந்து பிரசிடென்ட் என்ன செய்யணும், கண்டிப்பா அதை பார்லிமெண்ட் முன்னாடியே வைக்கணும். ஓகேவா? கண்டிப்பான முறையில் பார்லிமெண்ட் முன்னாடி வைக்கணும். அப்படி வைக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே 6 வாரத்துக்குள்ள என்ன ஆகும், காலாவதி ஆகிவிடும். நெக்ஸ்ட் பாருங்க, promulgation or withdraw only at advice of COM, அதாவது கேபினெட் ஆஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்ற அந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்களே, அமைச்சரவை இருக்காங்களா, அந்த அமைச்சரவை அட்வைஸ் பேர்ல தான் என்ன செய்யணுமா, அவசர சட்டம் போடணும் அல்லது வித்ரா பண்ணணும், திரும்ப எடுத்துக்கணும். ஓகேவா? அவரா தன்னிச்சையா அதை செய்ய முடியாது. அவங்க 4வது பாயிண்ட் லிமிடேஷன்ல தான் சொல்றாங்க, promulgation or withdraw only at advice of COM, கேபினெட் ஆஃப் மினிஸ்டர். அமைச்சரவையின் அட்வைஸின் பேர்ல, ஆலோசனையின் பேர்ல மட்டும்தான் பிரசிடென்ட் என்ன செய்ய முடியும், அவசர சட்டம் போடவோ இல்ல ரிட்டர்ன் எடுக்கவோ முடியும். இது லிமிடேஷனா, 4 லிமிடேஷனை அவங்க சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்களேன்,
இந்த எஸ் ஆர் நோ கொஸ்டின் மாதிரி இருக்கும். ஓகேவா, பாருங்க. ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்ற பேக் டேட்டர், அதாவது ஒரு சட்டம் போடுறாங்க அப்படின்னா இன்னையிலிருந்து நடைமுறையில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இன்னையிலிருந்து நடைமுறையில் இருக்கும். இவங்க பிரசிடென்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா பேக் டேட்டட் அப்படின்னு சொல்ற பின்தேதியிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. பின்தேதியிடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இப்போ 2024 இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2024 ஒரு சட்டம் போடுறாங்க. இதை என்ன செய்வாங்க அப்படின்னா 2020 இருந்து இந்த சட்டம் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, 2020 இருந்து இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும். ஏன் ஒன்றும் இல்லை, சிம்பிளா கவர்மெண்ட் சேலரிஸ் இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் சேலரி இன்க்ரீஸ் பண்ணி ஒரு சட்டம் போடுறாங்க. அப்படி போடும்போது 2024 இன்னமேல் வரவங்களுக்கு இல்லை இன்னமேல் வாங்க போற சேலரியை கூட்டுறாங்க அப்படின்னு ஒரு சட்டம் போடலாம். இல்லை என்ன செய்யலாம், 2020 இருந்து என்ன செய்யலாம், நாங்கள் வந்து சேலரி இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அப்போ 2020 இருந்து எவ்வளவு சேலரி அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு அந்த இன்க்ரிமெண்ட் அமௌண்ட் என்ன செய்வாங்க, அவங்க அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அப்படி பின்தேதியிட்டு ஓகேவா பேக் டேட்டர்லையும் பிரசிடென்ட் அவர்கள் என்ன செய்யலாம், அந்த அவசர சட்டத்தை இயற்றலாம். கண்டிப்பா அது முடியும் அவர்னால. சரியா, ரெண்டாவது பாருங்க, மாடிஃபிகேஷன் ஆஃப் ஆக்ட். எஸ், கண்டிப்பா ஒரு சட்டம் இருக்கு, ஆல்ரெடி இந்தியாவில் ஒரு சட்டம் இருக்கு, அதை மாடிஃபிகேஷன் பண்ணலாமா, திருத்தம் பண்ணலாமா அப்படின்னு கண்டிப்பா பிரசிடென்ட்டால அந்த அவசர சட்டம் மூலியமா திருத்தம் பண்ண முடியும் தான். எஸ் தான். சரிங்களா, மாடிஃபிகேஷன் ஆஃப் ஆக்ட். எஸ், சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு டிராஃபிக் ரூல்ஸ்ல ஒரு ஃபைன் இருக்கு, ஹெல்மெட் போடாதவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் அப்படின்னு ஒரு ஃபைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவர் அந்த சட்டம் இருக்கு, என்ன நம்மளுக்கு தெரியும், 1000 ரூபாய் ஹெல்மெட் போறாங்களோ ஒரு 1000 ரூபாய் அப்படின்னு ஃபைன் இருக்கு. இவர் என்ன செய்யலாம், அதை திருத்தம் பண்ணி இல்ல இனிமேல் 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், அவசர சட்டம் அவர் போடலாம். கண்டிப்பா இல்ல 10,000 ரூபாய் அப்படின்னு கூட அவர் அவசர சட்டம் மூலியமா அந்த சட்டத்தை திருத்தி 1000 ரூபாய் இருந்த ஃபைனை 2000 ரூபாய் கூட ஆக்கலாம். அது அவரால் அவசர சட்டத்தின் மூலியமாக முடியும். சரியா, மூணாவது பாருங்க, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். கண்டிப்பா இது என்ன நோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷனே திருத்த முடியுமா, பிரசிடென்ட்டால ஒரு சட்டம் போட்டு கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பே அவரால் திருத்த முடியுமா, திருத்தம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஓகேவா, அதுக்கு தான் சிறப்பு பெரும்பான்மை வேணும். ரெண்டு அவையிலையுமே சிறப்பு பெரும்பான்மை போட்டு பிரசிடென்ட் சைன் பண்ணாதான் அது கண்டிப்பா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும். அவர் அவசர ஒரு சிம்பிளா ஒரு அவசர சட்டம் போட்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அரசியலமைப்பு சட்ட திருத்த அந்த சட்டத்தை அவரால் கொண்டு வர முடியாது. இது கண்டிப்பா நோ தான். அப்போ ஒரு மொத்தம் 3 பாயிண்ட் பாருங்க. முதல் இது பேக் டேட்டர்ல பண்ண முடியும், ரெண்டாவது மாடிஃபிகேஷன் ஆக்ட் ஒரு சட்டத்தை திருத்த முடியும் அவரால், மூணாவது என்ன பண்ண முடியாது அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட். ஓகேவா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவரால் திருத்த முடியாது தான். சரியா, நெக்ஸ்ட் பாருங்க, நாட் சீன் இன் டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ். ஆமாம், இந்த இது பாருங்களேன், இந்த யூகே யூஎஸ் அதாவது அமெரிக்கா இங்கிலாந்துலாம் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஓகேவா, ஒரு மக்களாட்சி கொண்ட நாடு. அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவசர சட்டங்கள் கிடையாது. ஓகேவா, இந்தியாவில் மட்டும்தான் இந்த தனித்துவமான ஒரு சட்டம் இருக்கு. வேற எந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரிலையுமே இந்த அவசர சட்டம் இருக்காது. மேக்சிமம் இந்த அவசர சட்டம் எதில் இருக்கும் அப்படின்னா பிரசிடென்ட் ரூல், அதாவது இந்த சவுத் கொரியா சைனா அந்த மாதிரி இருக்கிற பிரசிடென்ட் ரூல், அதுவும் என்ன சொல்லலாம் மக்களாட்சி இல்லாத நாடு இருக்கு இல்லையா, அந்த நாட்டிலலாம் அதிகமாக இந்த அவசர சட்டம் இருக்கும். இந்தியாவில் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இருக்கிறது ஒரு சிறப்பு தான். ஓகேவா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அதுவுமே அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா அதை சப்போர்ட் பண்றாரு. கண்டிப்பா இருக்கணும் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில, அதுவும் இந்தியாவில் இந்த மாதிரி அவசர சட்டம் இருக்கணும். ஏன்னா பார்லிமெண்ட் கூடாத சமயத்தில் மக்களுக்கு ஒரு தேவை, ஒரு அரசு இயந்திரம் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நிர்வாகி அங்கே பிரசிடென்ட் இருப்பாரு, அந்த பிரசிடென்ட்டுக்கு அந்த அதிகாரம் நம்ம கொடுத்தாகணும் அப்படின்னு அம்பேத்கர் அவர்கள் சொல்றாரு. அதை சப்போர்ட்டும் பண்றாரு இந்த ஆர்டிகல் 1, 2, 3. சரியா, சரி, இதுதான் நான் சொல்ல வரேன். இந்த எமர்ஜென்சிக்கும் ஓகேவா, அதாவது ஒரு உள்நாட்டு கலவரமோ ஒரு வாரோ, நான் படிச்சிருப்பீங்க எமர்ஜென்சி அப்படிங்கும்போது ஆர்டிகல் 352, 356, 360 இதெல்லாமே படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் எமர்ஜென்சி சம்பந்தமாக உள்ள ஆர்டிகல்ஸ். இந்த எமர்ஜென்சிக்கும் இந்த ஆர்டிகல் 1, 2, 3க்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்தவித சம்பந்தமும் கிடையாது. சரிங்களா, எமர்ஜென்சி பீரியட்ல போகிறது அது வேற. ஓகேவா, இந்த அவசர சட்டம் அப்படிங்கிறது 2 தான். ஓகேவா, இந்த அவசர சட்டம் அப்படிங்கிறது ஒன்லி எதில் போடுறாங்க அப்படின்னா ரீசஸ் பீரியடில் போடலாம். பார்லிமெண்ட் கூடாத சமயத்தில் போடுறது மட்டும்தான் அவசர சட்டம். இதுக்கும் அதுக்கும் எந்தவித கனெக்ஷனும் கிடையாது. உள்நாட்டு கலவரமோ வாரோ இல்லை ஒரு மாநில நெருக்கடி நிலையோ அப்படி போடும்போது போடுற சட்டம் அவசர சட்டமாக ஆகாது. ஓகேவா, நோ கனெக்ஷன். சரியா, ஓகே. இந்த சட்டத்தை வச்சு நம்ம ஒரு கோர்ட்ல கேஸ் போடலாமா, இந்த மாதிரி பிரசிடென்ட் வந்து அவசர சட்டம் போட்டுட்டாரு இந்தியாவில், நான் வந்து இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. அது பிரசிடென்டோடைய தனி விருப்பு உரிமை தான். சரிங்களா, அது கண்டிப்பா அவர் அவசர சட்டம் போறாரு, அதுக்கடுத்து பார்லிமெண்ட்ல அவர் அப்ரூவல் வாங்கிக்குவார். இதுக்காண்டி நான் இந்த ஒரு அவசரம் பார்லிமெண்ட் கூடாத சமயத்தில் போய் பிரசிடென்ட் வந்து அவசர சட்டம் போட்டாரு, நான் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறேன் அப்படின்னா அது செல்லாகாது. ஓகேவா, அது செல்லத்தக்கது கிடையாது. கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட்ல நீங்க
கேஸ் போட முடியாது. சரியா? சரி, ஓகே, அவ்வளோதான் ஆர்டிகல் 123. ஓகேவா? எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஈஸியாக ஆர்டிகல் 123 அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.